பொருளாதார கொள்கையா இருக்கட்டும், அவர் மோடியை ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரிதான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரங்களா இருக்கட்டும், அவர் மோடியை தான் ஃபாலோ பண்ணுவார். இளம் பெரியார்னு பட்டம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி தான் அதை கொடுப்பீங்களா? பாமக ஒருத்தர் போறாரு, ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல இருந்துகிட்டு செல்ஃபில வீடியோ போடுறாங்க. ஹலோ காய்ஸ், நான் எக்ஸாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சார் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, என்ன எழுதுறதுன்னு தெரியல, வீடியோ நான் வந்து ஸ்பெக்ட்ரம்ல போடுங்க. ஹாய் காய்ஸ், நான் தான் வந்துடுவான். பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் உட்காந்துருக்கிறோம் பாருங்க, எல்லாரும் 10 பேர் தான் இருக்குது எக்ஸாம் இல்லை. சாரி பார்த்தீங்க. நீ கல்வி திருவிழாவுக்கு எப்போ மிஸ்கினையும் சிவகார்த்திகனையும் கூட்டு வச்சு நீ நிகழ்ச்சி நடத்துறீங்களோ அப்பவே உங்களுடைய போஸ்ட் தெரிஞ்சு போச்சு, உன் லட்சணம் தெரியுது. உள்ட்டு போட்டியா விடிய நீயே எவ்வளவு கொந்தளிக்கிற? இப்ப விஜயால டிஸ்டர்பன்ஸ் ஆகுற இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு உன்னை விஜய். இப்ப விஜய் ஜெயிக்க வச்சோன்னு அர்த்தம். நீ பக்கத்துல கர்நாடகத்தில் அணைய கட்டிக்கிட்டு இருக்கான், நீ கூட்டுல இருந்துகிட்டு இருக்க, என்னத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? எடப்பாடி கேட்கிற கேள்வி 100% சரியான கேள்வி. அணைய கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்க வேலை ஏன்? ஒரு பள்ளிக்கூடத்துல, சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு 7வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் உணவு உண்ணுகிட்டு இருக்கும்போது மண்டையில இந்த மாதிரி விழுந்து செத்து போறாரு. இப்ப அந்த குழந்தையின் உயிருக்கு என்ன பதிலை கொடுக்க போகிறது இந்த தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு? சத்தமே இல்லாம, இது முதல் முறையா சொல்றாங்க, ஸ்பெக்ட்ரம்ல சொல்றாங்க, சத்தமே இல்லாம அரசு பள்ளிக்கூடங்களை எங்கெல்லாம் வந்து இது வந்து லேப் காலியா இருக்கு, நாக்க புடுங்குற மாதிரி கேட்ட பிறகு, எடப்பாடி பழனிசாமி கேட்ட பிறகு என்ன பண்ணீங்க? நாய் மேல கூட ஒரு கொள்கை வகுத்து செயல்படுத்த தெரியல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் இருக்கார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் சகோ, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க? நீங்க பேட்டிகள்லாம் பார்த்துட்டோங்க, ரொம்ப நல்லா பறக்குது. எல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்களை போட்டு கேட்குறீங்க, பதில் சொல்றோம், அவ்வளோ சிறப்பு. அதிமுக ஆலமரம் ஆகிறதான்னு சொல்லிட்டு தந்தி டிவியில ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. வழக்கமா கட்சிகள் சார்புடைய ஆர்டிக்கிள் அப்படிங்கிறதுல உள்குத்தா சில விஷயங்கள் இருக்கும். தந்தி டிவிக்குன்னு ஒரு கலர் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. இருந்தாலும் அதிமுக பத்தி அவங்களுடைய அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது உள்ளபடியே உண்மையா அல்லது திமுக சார்பு இல்லை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் வச்சாலும் அதிமுக பத்தி தந்தி பேப்பர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி எடுத்து? பொதுவா வந்து ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல ஒரு நெரேட்டிவ் எடுப்பாங்க. நெரேட்டிவ்னு இல்லை, ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அது என்ன ஸ்டாண்டுன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் நெருக்கத்துல வருது அப்படின்னாலே தேர்தல் நெருங்குகிற போது ஆளுங்கட்சியோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை குறைத்துக் கொள்வார்கள். எதிர்கட்சியினருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க, நிறைய அவங்களுக்கான செய்திகளை போடுவாங்க, எதிர்கட்சிகளை பற்றின விவரங்களை மக்கள் தரப்பு கொண்டு போய் சேர்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே ஆளுங்கட்சியோட நம்ம நெருக்கமா இருக்கிறத விட எதிர்கட்சிகள் தான் மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. அப்ப மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய எதிர்கட்சிகளை நம்ம பத்தி அவங்க செய்தி போட்டா மட்டும்தான் மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். உண்மையிலேயே உங்க ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாகத்தான் செயல்படுறாங்க. இப்ப நீங்க இந்த கட்டுரை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, திமுகவும் ஒரு ஆலமரம் தான், என்ன கேட்டீங்கன்னா அதிமுகவும் ஒரு ஆலமரம் தான். ரெண்டுத்துக்குமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஹிஸ்டரி இருக்குது, பேஸ் இருக்குது. அப்போ நீங்க கேட்ட கேள்வி நியாயம். ஏங்க இத்தனை நாளா வந்து அதிமுகவில் நடக்கிற ஒரு உட்கட்சி பிரச்சனை, யாராச்சும் ஒருத்தர் இங்க போனாங்க, அங்க போனாங்க, இங்க வந்தாங்க, அங்க வந்தாங்கனாலே ஊதி பெருசாகிறாங்களே. ஆமா பெருசாகினாங்க. மக்கள் பிரச்சனையே பேசலையே. ஆமா மக்கள் பிரச்சனையே பேசல. மக்கள் பிரச்சனையை நடக்கக்கூடிய அனுதினம் நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் ஓபிஎஸ் எங்க போனார், டிடிவி எங்க போனார், சசிகலா என்ன பேசினார், செங்கோட்டையன் எங்க போனார், இவர் எங்க போனார், அவர் எங்க போனாருன்னே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கொண்டிருந்த ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, பொதுத்தளத்தில் இருக்கிற மக்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இது ஒன்று மட்டுமே பிரதானம் என்று ஊடகங்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில அது இல்லைங்க. அந்த கட்சியினுடைய உண்மையான பாரம்பரியம் என்ன, அந்த கட்சியினுடைய உண்மையான கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நோக்கம் என்ன, இலக்கு என்னங்கிறத குறித்து பேச வேண்டிய தேவையும் நேரமும் இது வந்துருச்சு. உண்மையிலே நேரம் வந்துருச்சுங்க. பக்கத்துல கர்நாடகத்தில் அணைய கட்டிக்கிட்டு இருக்கான், நீ கூட்டுல இருந்துகிட்டு இருக்க, என்னத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? எடப்பாடி கேட்கிற கேள்வி 100% சரியான கேள்வி.
அணைய கட்டிட்டு இருக்கும்போது எங்க வேலைக்கு பாக்குறீங்க, தடுங்க, போய் உட்காருங்க. அமைச்சிட்டாங்க அந்த வேலைகளை பார்ப்பதற்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு தோழர்கிட்ட பேசிட்டுமோ அந்த உதாரணத்தை எடுத்து சொன்னார் அவரு. மத்திய அரசு கிட்ட நிதி இல்ல, காசு இல்ல, அரிசி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சுங்க. அரிசிலாம் கிடையாது போங்கன்னுச்சு. அன்றைய முதலமைச்சராக திகழ்ந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரிசி கிடையாதா உட்காந்து நான் தர்ணா போராட்டம் பண்ணாரா இல்லையா? வித்தின் 2 hours கேட்டதை விட அதிகமான அரிசியை கொண்டு வந்து தமிழ்நாடுக்கு கொடுத்தாங்கன்ற வரலாற்றை இன்னைக்கு பதிவு பண்றாங்க இன்டெலெக்சுவல்ஸ். அப்ப என்ன காரணம்? அந்த அளவிற்கு மாநிலத்தின் மீதான பற்றுறுதியும் ரொம்ப தீர்க்கமா இருக்கணும், ரொம்ப தீர்க்கமா இருக்கணும். அப்ப அந்த தீர்க்கமான உணர்வுகளை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்தந்த கட்சியுடைய மாநில உணர்வுகள் என்னங்கிறத குறித்து பேசுவீங்க, டிபேட் பண்ணுவீங்க. ரொம்ப எளிய கேள்வியா கேட்கிறேன். நீங்க கருத்துல இருந்து மாறலன்னு தெளிவா தெரியுது. ஒரு அப்பா தன்னுடைய நிலத்துல போர் போடுறாரு, அந்த போர்ல தன்னுடைய மகனே கீழே விழுந்துடுறாங்க, அந்த போருக்குள்ள விழுந்துடுறாங்க. குறைஞ்சது ஒரு 5 to 6 நாட்கள் மொத்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஒட்டுமொத்த ஊடகங்களும் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. எல்லாம் எவ்வளவு விஜயபாஸ்கர் அந்த அமைச்சர் அங்க இருக்கார், இன்னும் பல அமைச்சர்கள் அங்கேயே இருக்காங்க. என்ன நிகழ்வு, இதுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் போட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பள்ளியில பேரப்பட்டுவால் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிர் பறி போகுது. 3 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடா கொடுக்குது. 1 கோடி ரூபாய் இழப்பீடு அவங்க கேட்கறாங்க. இந்த 2 சம்பவங்களுக்கும் யார் பொறுப்பு, யார் காரணம், யாருடைய அலட்சியம் அப்படிங்கிறது நீங்க பார்த்துட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவமும் இதுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்ன்ற கேள்வி வச்சா ஊடகங்களுடைய பணி அப்படிங்கிறது கேள்வியா இருக்காலே. 6 மாசம் முன்னாடி நான் மனித புனிதர் ஆயிடுவேன், எல்லா தகவலையும் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்ற நியாயப்படுத்துற நீங்க இந்த சம்பவத்துக்கு நீங்க எந்த முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கலாமா? இந்த கேள்வி 100% நியாயமான கேள்வி. அதனால தான் நான் சொல்றேன், ஊடகங்கள் தங்கள் கடமையை இப்போது வரை சரியாக செய்யவில்லை. இனிமேலாவது சரியா செய்வாங்க நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை, அதாவது இந்த கட்டுரையை வந்து இவங்க பாராட்டி போட்டுட்டாங்க, இவங்க ரொம்ப பாசிட்டிவா போட்டுருக்காங்கிறதுக்காகவே நான் அதை நம்பல. ஏன்னா ஒரு கட்சியை பத்தியும் ஒரு நிலைப்பாடை, நான் இந்த டிசம்பர் மாசம் வேற ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ சில நினைவு நாள்லாம் வரப்போகுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல போடுறாங்க, அது ஒரு பாரம்பரியமா கூட இருக்கலாம், ஒரு மரபா கூட இருக்கலாம். அதை பத்தி நான் போக விரும்பல. ஆனால் நீங்க சொன்னீங்க பாருங்க, அது நியாயம். ஏயா ஒரு பள்ளிக்கூடத்துல, சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு 7ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் உணவு உண்ணுகிட்டு இருக்கும்போது மண்டையில இந்த மாதிரி விழுந்து செத்து போறாரு. 2 மாணவன் உயிர் தப்பிட்டாங்க. எல்லாம் 3 உயிர் போயிருக்க வேண்டியது சார். 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டான் குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டான். இப்ப அந்த குழந்தையின் உயிருக்கு என்ன பதிலை கொடுக்க போகிறது இந்த தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு? இவங்க இதை மட்டும் பண்ணல, பள்ளி கல்வித்துறையினுடைய உண்மையான சமூக நீதி சுவரை குட்டிச்சுவராக்கி ஒட்டுமொத்தமா எடுத்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறது உயர்கல்வித்துறை. தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு விஷயத்த சொல்றேன், நான் நிறைய பேர் அது பேசல. விகடன அந்த ஆர்டிக்கலை யாருமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். அதை உயர்கல்விங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. 11ஆம் படிச்சு முடிச்ச பிறகு அடுத்த கட்டத்தை நீங்க நோக்கி போகணும். அப்பதான் நான் என்ன ஆக போறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, இன்ஜினியரிங்கா, டாக்டரா, என்ன நீங்க முடிவு எடுக்க போறீங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாடு அரசு சத்தமே இல்லாம, இது முதல் முறையா சொல்றாங்க, ஸ்பெக்ட்ரம்ல சொல்றாங்க, சத்தமே இல்லாம அரசு பள்ளிக்கூடங்களை எங்கெல்லாம் வந்து இது வந்து லேபு காலியா இருக்கு, லேபரேட்டரி இல்ல, டெமான்ஸ்ட்ரேட்டர் இல்ல, இது சும்மா இருக்குது, இந்த பள்ளிக்கூடத்துல இது சும்மா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வரல, ஓகே. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா அது ஐடிஐ மாத்த போறாங்க. ஐடிஐ கொண்டு வர போறாங்க. எங்கெல்லாம் காலியான கட்டிடங்கள் இருக்கோ ஐடிஐ கொண்டு வர போறான். எதுக்கு ஐடிஐ கொண்டு வர போற? இப்ப கேட்ட இடைநிற்றல நாங்க வந்து நிறுத்த போறோம். இடைநிற்றல இல்லைன்னு சொன்னேன், கல்வியில சாதிச்சுட்டேன்னு சொன்னேன். அப்ப இடைநிற்றலை தடுப்பதற்காக நான் ஐடிஐ கொண்டு வர போறேன்னா எங்களை கூலி வேலையை பார்க்க அனுப்ப போறேன். நீ ஸ்கூலிங்கே கம்ப்ளீட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே. 8வது முடிச்சுட்டா அவன் ஐடிஐக்கு போக முடியும், 10வது முடிச்சுட்டா ஐடிஐ போக முடியும். அப்படி என்ன பண்ற? அவன் உயர்கல்வி கனவையை நீ பொசுக்குற. ஆனா இன்னொரு பக்கம் குலக்கல்வியை ஊக்குவிக்கிறது பாஜகன்ற போராட்டம். நான் திரும்பவும் சொல்றேன், இவர்கள் பாஜகவினுடைய பொருளாதார கொள்கையையும் பாஜகவினுடைய கல்வி கொள்கையும் அடியொற்றி நடைபோடக்கூடிய ஒரு அரசு. வேற வெளியில திராவிட மாடல் உள்ள காவி மாடல், வெளியில சமூக நீதி உள்ள சமூக அநீதி, வெளியில பெரியார் உள்ள மோடி. ஏன் சொல்லுங்க, பெரியாருக்கும் மோடிக்கும் ஒரே டேட்ல தான் பர்த்டே. சாக்கு சொல்லுவாங்க, நீங்க வேணா பாருங்க, பெரியாருக்கும் மோடிக்கும் ஒரே டேட் தாங்க பர்த்டே. ஸோ பெரியாரை ஃபாலோ பண்ணா மோடியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க முட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. வெளியில பெரியாரு, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் பேசுவாங்க, உள்ளுக்குள்ள அப்படி கிடையாது. அதானி கூட ஒரு டீலு,
அம்பானி கூட ஒரு டீலு, எல்லாத்துக்கூடயும் ஒரு டீலு. நாடு ரொம்ப மோசமான சூழல போய்கிட்டு இருக்குங்க. கல்வித்துறை அதெல்லாம் பாதளத்துல போய்கிட்டு இருக்கு. தான் பிள்ளைய படிக்க வைக்க ஒவ்வொரு அப்பனும் ஒவ்வொரு ஆத்தாலும் படுற கஷ்டத்தை நீங்க போய் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் விடுவீங்க. நீங்க ரத்த கண்ணீர். ஒரு எல்கேஜிக்கு, ஒரு யூகேஜிக்கு, ஒரு முதலாம் வகுப்பு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க தெரியுமா தனியார்ல? வேற வழியே படிக்க வைக்கிறாங்க. நீ அரசு பள்ளி தரமா வச்சிருந்தனா, நான் திரும்பி சொல்றேன், பெற்றோர்கள் மேல தவறு இல்ல, பெற்றோர்கள் மேல தவறே கிடையாது. நீ ஏன் தனியார்ல போய் சேர்க்கறன்னு கேட்பான். நீ அரச ஒழுங்கா வச்சிருந்தா ஏன்டா அவன் தனியாருக்கு போய் நோக்கி போக போறான்? நீ அரசு பள்ளியை தரமா கட்டமைச்சு வச்சிருந்தனா, தரமான ஆசிரியர்கள் இருக்கிறான் அப்படின்னா ஏன் அவன் போக போறான்? எப்ப பாரு அரசு பள்ளிக்கூட மாணவர் ஆசிரியர்கள் தான் வந்து எஸ்ஐஆர் பணிக்கு போகணும், தேர்தல் பணிக்கு போகணும், எல்லா பணிக்கும் அவங்க தான் போகணும். எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியரா இல்ல அனைத்து ஊழியரா என்ன வேலை பார்க்கணும் அவங்க? எனக்கு புரியல. ஒரே ஒரு தனியார் ஆசிரியரா நீங்க அந்த வேலையை பார்க்க வச்சிருக்கலாம். இன்னைக்கு எங்களுடைய பேட்டியில பிரின்ஸ் ஹசன் பாபு கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி பதில் இருக்கா? கூட்டு வச்சிருக்கா நீ தனியார் பள்ளி ஆசிரியர் கூட்டு வச்சிருக்கா நீ வேலைக்கு? அப்போ அரசு பள்ளி ஆசிரியர்னா ஏறணும் எகத்தாளமா போச்சு. அவங்க என்ன போராட்டம் பண்ணாலும், என்ன ஆர்ப்பாட்டத்தை ஜாக்டோஜியோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க, தொகுப்பு செவிலியர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? மாசுவையை சொல்றாங்க. வாக்குறுதி கொடுத்தா காலி பணியிடங்கள் இல்ல, வாக்குறுதி நிறைவேற்றணுமா? என்ன வார்த்தைங்க இது? என்ன வார்த்தை? வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற விட வேண்டுமா அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது என்ன வார்த்தை? இது உண்மையிலேயே ஆணவத்தின் போக்கா இல்ல? உங்களுக்கு தென்படல? அப்படி ஒண்ணு சொல்லாம இருங்க. அதிமுக மேல ஏன் மக்களுக்கு பெரிய கோபம் இருக்காது எப்பயுமே. எப்போதுமே நீங்க பாருங்க, ஆன்டி டிஎம்கே தான் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்கு. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. உங்க வாக்குறுதி கொடுப்பாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணியை கொடுங்க, தனியார்மயப்படுத்தாதீங்கன்னு முதலமைச்சராக எடப்பாடி இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்து அதை நான் வந்தா பண்ணுவேன்னு சொன்னாரு ஐயா மு.க. ஸ்டாலின். எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு இபிஎஸ்க்கு, இப்படி பண்ணாதீங்க செய்யுங்கன்னு. அந்த லெட்டரை போட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு 8 கூட நீங்க போய் பார்க்கல. கூலி படம் பார்க்க போறீங்க அந்த வழியா. அப்போ உங்க மனநலம் என்ன? நான் சொல்லுவேன் ஆனா செய்ய மாட்டேன். ரெட்ட நாக்கு ரெட்ட வேடம். அப்ப இது ரொம்ப ஆபத்தான அறிகுறி இல்லையா? நம்ம திரும்பியும் சொல்றோம், நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறீங்க, அதிகாரத்துல இருக்கிறீங்க. நான் முதலமைச்சர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்கறது ஒண்ணுதான். நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க, நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன். உண்மையிலேயே சொல்றோம், நான் மனதார பாராட்டுறேன். சொல்லாமல் செஞ்சுன்னு இல்ல, நீட்டிச்ச ஒரு திட்டம் தான் சிற்றுண்டி திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம். சொல்லாம செஞ்சுட்டீங்க. மனதார வாழ்த்துக்கள், பாராட்டுகள், சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப், கிளாப் பண்றோம். சொன்னதை ஏன் உமா போடுறதா? அதுல பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க, டெய்லி காலைல ஒரு பால் கொடுப்போம்னா, ஞாபகம் இருக்கா? வாக்குறுதி எடுத்து படிச்சு பாருங்க. டெய்லி காலைல பால் கொடுப்போம், 1 டம்ளர் பால் எல்லாருக்கும். அதன் மூலமாக பால் உற்பத்தி பெருகும். டைரக்டா கூட்டுறவு நீங்க பாலை கொடுக்கும். இப்ப தனியார் இப்ப வந்து அரசு பால் கொள்கையை உருவாக்க போறாங்க. எப்போ? இந்த 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அரசுக்கு ஒரு பால் கொள்கையை உருவாக்க போறோம். இந்த 4.5 வருஷம் ஆகும்போதே உங்களுக்கு முழிப்பு வரும். இளம் பெரியாருன்றாங்க, வெள்ளியில சிம்மாசனம் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆட்டம் ஏன் இது? அதுவும் பாலம் இடிஞ்சு விழுந்த அதே ஊர்ல. புரியல எனக்கு என்னன்னா, மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் இதெல்லாம் வந்தா செஞ்சிருவேன், நான் இதெல்லாம் வந்தா முடிச்சிருவேன்னு சொல்லி அதை செய்யாமல் ஏமாற்றுவதற்குல்ல, அது மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக அநீதியா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அதே சமூக அநீதிக்கான அடித்தளத்துக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு போய் என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி பார்த்து வாக்குறுதிகளை தயார் செய்யக்கூடிய குழுவுக்கு எம்பி கனிமொழி மேடம் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2021 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி கதாநாயகனா இருந்தது அப்படிங்கிறது உள்ளபடியே எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஆனா இப்ப அது நிறைவேறல, அதை கடந்து வந்துட்டோன்றப்போ 2026 அதற்கான பணிகள் நடக்கும்போது இப்போது மக்கள் இதை நினைவு வைத்திருப்பார்களா? இன்னொரு துணை கேள்வி வைக்கிறேன். பொங்கலுக்கு 3000 ரூபாய் குறைஞ்சபட்சம் கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்கு. சோ வாக்குகள் அப்படிங்கிறது காசுகளால் அறுவடை செய்யப்படக்கூடிய ஒரு விளைச்சல் தானா? நான் உங்களுக்கு முன்கூட்டியே கூட பதிவு பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரியாரை ஃபாலோ பண்றாரா தெரியல, கருணாநிதியை ஃபாலோ பண்றாரா தெரியல, அறிஞர் அண்ணா ஃபாலோ பண்றாரா தெரியல, ஆனா மோடியை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. பிரஸ் மீட் கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் மோடியை ஃபாலோ பண்றாரு. பொருளாதார கொள்கையா இருக்கட்டும், அவர் மோடியை ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரிதான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சூத்திரங்களா இருக்கட்டும், அவர் மோடியை தான் ஃபாலோ பண்ணுவார். பீகார்ல ஸ்டேட் வைட் பிரைப் கொடுத்தாங்க சார்.
10,000 ரூபாய் போட்டாங்க சார் ஒரு அக்கௌண்ட்லயும். கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க நாங்க 2 லட்ச ரூபா கொடுக்குறோம், அதுக்கு முதல்ல ஒரு 10,000 வச்சுக்கிறோங்க, தொழில் தொடங்குறதுனா இருந்தா பிளானை கொடுங்க, நான் மிச்ச காசை கொடுக்குறேன், தொழில் தொடங்கல விட்டுருங்க, 10,000 நீங்களே வச்சுக்கோங்க. உலகத்துல ஒரு திட்டத்தை அறிவிச்சது பீகார் பாஜக தான், ரைட், ஓகே. அவங்க 10,000 கொடுத்தது ஒரு பிரைப் அப்படின்னா நீங்க மாசம் துட்டு கொடுக்குறது என்னது சார்? அதை கூட விட்டுருங்க, உரிமை தொகை அது பேரு. அதுவும் எப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ச்சியா கேட்டு இந்த பாருங்க மக்களே நீங்க இந்த மாதிரி கேளுங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் வாயை விட்டு விடல, உடனே 17 லட்சம் பேருக்குன்னு அறிவிச்சீங்க. அதுல கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தீங்க. இன்னும் விடுபட்டவங்க இருக்காங்க. என்னங்க நாங்க வந்தா கை கணினி கொடுப்போம்னு சொன்னீங்களே, எங்க அம்மா மடிக்கணினி திட்டம் கொண்டு வந்தாங்க, 11th 12th கொடுத்தாங்களே, 11th 12th ஏங்க 4 வருஷமா கொடுக்கலன்னு அவரு நாக்க புடுங்குற மாதிரி கேட்ட பிறகு, எடப்பாடி பழனிசாமி கேட்ட பிறகு என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேன், 10 லட்சம் லேப்டாப். இது யாரை ஏமாத்துற வேலை? ஊரை ஏமாத்துற வேலை. அவனுக்கு தானே ஓட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க கரெக்டா லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா இது அப்பட்டமான கை கூலி வேலையா இல்லையா? இது நீங்க வந்து கையோடு தானே இது சொல்லாம செய்யற பயம் வந்துருச்சு. எங்க அதிமுகவுக்கோ அல்லது நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது விஜய் போன்ற புதிய கட்சிகளுக்கோ இளைஞர்கள் வாக்கு பிரிஞ்சிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணிருக்கிறோம்? இப்ப வரைக்கும் ஒன்றும் பண்ண தலைவர. அப்ப என்ன பண்ணணும்? இந்த லேப்டாப் ஆனா கொடுத்து விடுங்க. ஏன்னா டேப்னு சொன்னோமே, அது சொன்னோம். நம்ம டெய்லி டேப்லெட் போறது தான் நம்ம நேரம் சரியா இருக்கு. டேப் எங்க கொடுக்கறது? டேப் இருக்கிறத கொடுப்பா, ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டு போப்பான்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். இது எல்லாம் பாருங்க தேர்தல் நெருக்கத்துல பண்ணுவாங்க. ஏன் நீங்க முன்னாடியே பண்ணல? எல்லா திட்டங்களுமே இப்படிதாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருக்கத்துல வருகிற போது மட்டும் நாங்கள் மக்களுக்கானவர்கள் என்று காண்பிப்பதற்காக சில விஷயங்களை பண்ணி ஜிம்மிக்ஸ் வேலை பண்றாங்க. அப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த தேர்தல் வாக்குறுதி குழுவை போட்டிருக்காங்க, அம்மையார் மரியாதைக்குரிய கனிமொழி அம்மையார் தலைமையில. அது ஏன் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க? இவங்களுக்கு எதாவது முக்கியத்துவம் கொடுக்கல வந்துரும்ல. இளம் பெரியார்னு பட்டம் இளம் பெரியார்னு பட்டம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி தான் அதை கொடுப்பீங்களா? தமிழகத்தின் அன்னை தெரசானே உங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? கொடுக்கல அப்படின்னு கேள்வி வரும். ஆனா ஒன்னும் சொல்லவா, இளம் பெரியாரோ அல்லது பெரியாரின் சிந்தனைகளை வெறுத்து கொண்ட மனிதராகவோ நீங்கள் கனிமொழி அவர்களை பார்க்கலாம், உதயநிதியை பார்க்க முடியுமா? கனிமொழி அவர்கள் தகுதியானவர். அவங்க இது ஒண்ணு நினைப்பா, சண்டை மூட்டி விடுறான் அருள். சண்டைலாம் மூட்டி விடுவாங்க, யதார்த்தத்தை பேசுங்க, யதார்த்தத்தை பேசுங்க. கனிமொழி ஒரு இயற்கையில அவங்க கொஞ்சம் நல்லா எழுதக்கூடியவங்க, பேச்சாளர்கள் மிக்கவங்க, பெண் விடுதலை குறித்த சிந்தனை நல்லா இருக்கிறவங்க. ஒரு தடவை அவர்கிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்க, சமைப்பீங்களா எப்படிங்க வீடு? அதுல பெண்களை பார்த்தா சமைப்பீங்களான்னு கேக்குறீங்க. கேட்டாங்க, அது சிந்தனை. டெய்லி நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு போட்டோ போறதெல்லாம் சிந்தனை. அதுவும் தடை செய்யப்பட்ட நாய்க்குட்டி கூட. தடை யாருக்கு? அவர்களுக்கு இல்லையா? இப்போ சென்னை மாவட்டத்தில் கூட்டம் போட்டிருக்காங்க, மேயர் பிரியா போட்டிருக்காங்க. பிட்புல் இன்னொரு வகை நாய் தடை கொடுத்துருக்காங்க. ராட்வீலர். ஆமா, ராட்வீலர். அதை வளர்த்தவங்களுக்கு தடை. அது யாரால வளர்க்கறாங்க? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திருத்திக்கோங்க. விற்பனைக்கும் வாங்குவதற்கும் இனிமேல் வளர்ப்பதற்கும் இருக்கிற நாயை கொல்லுன்னு அவங்க சொல்லல. சொல்லல. அது நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இருக்கிறவங்க இப்ப அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கிற பெண் டாக் என்ன பண்ணுவாங்க? ஆண் டாக் என்ன, நீ ஆண் டாக்குக்கான ஊசி போட்டு கருத்தடை பண்ணிட்டியா? இல்லப்ப ஆண் டாக்டரும் ஆண் டாகும் பெண் டாகும் இணைய சேராதா? சேர விட மாட்டியா? இப்ப அது மறைமுகமா நடக்கும். இப்ப 35,000 வைக்கிறது, அப்போ 1,00,000 வைக்க போகுது. ரொம்ப மோசமா போகுது. வேளச்சேரிலாம் ஒரு தெருநாய, அந்த ராட்வீலர், இந்த பிட்புல் ஒரு நாய் இருக்குல்ல, அது போய் கிடைச்சு கொண்டுருச்சுங்க. அது குழந்தை கிடைக்காது. என்ன நிச்சயம்? ஒரு பணக்கார ஒரு திமிரு பிடிச்சவன் ரோட்ல அடுத்து விட்டுறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? குடிச்சு ரோட்ல அவுத்து விட்டுறான்பா, நான் என்ன பண்ணுவீங்க? நாயை எப்படி அடக்கிறது? நாய்க்கு என்ன பதில்? நாய் மேல கூட ஒரு கொள்கை வகுத்து செயல்படுத்த தெரியல. யாராவது ஒரு நடிகையோ யாராவது திரு நட்சத்திரங்களோ ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். நாய்களை பாதுகாப்போம், நாய்களை பாதுகாக்கிறதுல ஓட்டு போட்டோம்னா அது பெருசா கொட்டை எழுத்துல போடுறான் செய்தி மாதிரி. நாயை பாதுகாக்க ஓட்டு போட்டோம், மனுஷனை பாதுகாக்க ஓட்டு போட்டோமா? நாங்க மனுஷனை பாதுகாக்க தான் ஓட்டு போட்டோம். நானே ஓட்டு போட்டேன், மனுஷனை பாதுகாக்க தான் ஓட்டு போட்டேன். தெரியலையே, அந்த மாதிரி நடக்கலையே. அப்போ கனிமொழி அம்மையார் அவர்களை இவங்க எதுக்காக அந்த மாதிரி போட்டாங்கன்னா, ரைட்டு, நம்ம இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், செய்தியாக்கணும். இளம் பெரியார்னு சொல்லியாச்சு நம்ம துணை முதலமைச்சரை, அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே மக்கள் மன்றத்துல போய் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க போவதாக அம்மையார் கனிமொழி தான் இருக்க போறாங்க. ஏன்னா அவங்க நேரடியாக பார்க்க போறாங்க. நீங்க என்ன பாருங்க, அவங்கள்ட்ட மக்கள் கொந்தளிக்க போறான்.
அம்மா என்னம்மா நடக்குது சொன்னீங்களேம்மா ஏமா நடக்கலன்னு கேட்க போறான். அப்ப அந்த கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட விடையே இருக்காது. என்னங்க நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அந்தந்த பிரச்சனை எல்லாம் கொடுத்தலாம் புதுசா சொல்லுவாங்கன்னு. புதிய பிரச்சனை எங்க எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க? பழைய வருஷம் தீர்த்தீங்களா முதல்ல? நீங்க எனக்கு ஏற்கனவே பிரச்சனை தீர்த்துட்டீங்களா? நீங்க தீர்க்கலையே. அதை தீர்த்த பிறகு நீங்க புதிய வருஷத்தை பத்தி பேசலாம்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லிட்டு செய்யாம இருக்காங்கல்ல, அந்த வாக்குறுதிகள்லாம் இந்த முறை கொடுக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? கொடுக்கலன்னா வேற வாக்குறுதி மக்களே கொடுக்க மாட்டான். என்ன சொல்லுமா? மக்கள்கிட்ட போய் நீ கேட்பீங்க, சொல்லுங்க போன வாட்டி நீங்க சொன்னீங்க, இப்ப என்ன ஸ்டாண்ட்? போன வாட்டி சொன்னீங்க இதெல்லாம் பண்ணியாச்சு, இப்ப என்னமா பண்ண போறோம்? நீங்க போன வாட்டி நாங்க சொன்னோம்ல செஞ்சுட்டு வாங்க அப்புறம் சொன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். கஞ்சா புகைச்சுக்கிட்டு இருக்கான். கஞ்சா புகை தட்டி கேட்டா ஒருத்தன் அடிக்க வர்றான். அன்புமணி ராமதாஸ் ஒரு பதிவு போடுறாரு. பார்க்கும் போது நெஞ்சு பதறுது. பள்ளிக்கூட குழந்தைங்க கையில மது பாட்டில் போயிருக்குது. கேட்கும் போதே நெஞ்செல்லாம் அடைக்குது. ஒரு பாமகர் ஒருத்தர் போறாரு. ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் இருந்துகிட்டு செல்ஃபில வீடியோ போடுறாங்க. ஹலோ காய்ஸ், நான் எக்ஸாம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சார் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, என்ன எழுதுறதுன்னு தெரியல, வீடியோ நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், ஸ்பெக்ட்ரம்ல போடுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, தெரிஞ்சா அனுப்பிச்சுடுங்க காய்ஸ். என்ன எப்படி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாம இருக்கும்? ஏங்க பள்ளிக்கூடமாக முதல்ல அதை யோசிக்க. நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக்லாம் எடுத்துருப்போங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு தம்பி உட்காந்துக்கிட்டு வீடியோ செல்ஃபில் எடுத்து வீடியோ லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் எக்ஸாம் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த வாத்தியார் சொல்றாரு, டேய் அமைதியா இருறான்றாரு. ஒண்ணும் பண்ண முடியல. ஆசிரியருக்கு பயம். அன்கண்ட்ரோலபிளா அவன் போறான். இதுக்கெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க நீங்க? போதை மட்டும்தாங்க. நான்லாம் என் வாத்தியார் அப்படின்னா அமைதியா உட்காந்துருவேன். கரெக்ட், உண்மை. எனக்கு அப்படியே ஒரு அதட்டா கப்பிச்சு போன கைகால் நடுங்கி போயிடும் எனக்கு. படம் எடுத்தாருன்னா 10 வேற யாருக்கோ சொல்லியிருப்பாரு, ஆனா நமக்கும் பயம் வந்து. இவன் என்ன பண்றான்னா, அந்த காலத்துல இருந்தாங்க, நான் ஒன்னே சொல்லிருவான், இவன் ரொம்ப எக்ஸாகரேட் பண்றானோ. அந்த நான் பள்ளிக்கூட காலத்துலயும் 100 பேர் பசங்க இருப்போம். அதுல ஒருத்தர் 2 பேர் டீச்சர் எடுத்து பேசுவான். அவனும் மத்த பசங்க தான் அமைதியாயிருவான். பெரம்ப நான் அடிக்கும் போது அமைதியா வாங்கிக்கிடுவோம். அதுல 10ல் ஒருத்தன் தான் பெரம்ப பிடிப்பான். இன்னைக்கு 10 பேரும் பெரம் பிடிக்கிறான். ஆசிரியர் பெரம் எடுக்க முடியல, பேசவே முடியல, எடுத்து பேசுறான். ஜெயிலோ பெயிலோ போய்கிட்டே திறமைதான் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ரீல்ஸ் போடுறாங்க டீச்சரை திட்டி. நீங்க ரூட் லெவல்ல சரி பண்றதெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் குற்றத்தடம் அழிச்சிட்டோம். இதுக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கொடி, அதாவது ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. போதையின் பாதையில் செல்லாதீர்கள் சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டு இருக்காரு. ஒரு அறிவார்ந்த நம்முடைய முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த கருத்துக்கள் புரிந்த வீடியோ வெளியிட்டுமா மாணவர்கள் அப்படி இருக்காங்க. அதனால தான் அவன் வீடியோ வெளியிடுறான். நீங்க வீடியோ மட்டும் வெளியிடுறீங்க, சரியா சொன்னீங்க. அவன் வீடியோ மட்டும் வெளியிடுறாங்க. நம்மளும் வீடியோ வெளியிட்டு இருக்கா. சிஎம் ரீல்ஸ் போடுறாரு, நம்மளும் ரீல்ஸ் போடுவோம். சிஎம் செல்ஃபி எடுக்கிறாரு, நம்மளும் செல்ஃபி எடுப்போம். ஏன்னா சிஎம் வீடியோ போடுறாரு பாருங்க, அத்தோட முடிஞ்சது. ஏன் நீ கல்வி திருவிழாவுக்கு எப்போ மிஸ்கினியும் சிவகார்த்திகனையும் கூட்டு வச்சு நீ நிகழ்ச்சி நடத்துறீங்களோ அப்பவே உங்களுடைய போஸ்ட் தெரிஞ்சு போச்சு, உன் லட்சணம் தெரியுது. கல்வித்துறையில செய்யப்பட்ட சாதனைக்கும் சிவகார்த்திகனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பராசக்தி படம் எடுக்கிற சிவகார்த்திகனை வச்சு, ரைட்டா, பராசக்தி படத்தை ஜனநாயகனுக்கு போட்டியே கொண்டு வரணும்னு நீ முடிவு எடுத்துட்ட. விஜயை பத்தி இவங்க சிந்திக்கிற சிந்திப்புல
பாதி சிந்தனை மக்களை பத்தி சிந்திச்சிருந்தாங்கன்னா நாடு உருப்பிட்டு மக்கள் உருப்பிட்டிருப்பான். போற இடத்துல விஜய் 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 யாரா தீய சக்தி, யார் தீய சக்தி, நாங்க தான் தூய சக்தி சொல்லிட்டு போட்டியா விடிய, நீயே எவ்வளவு கொந்தளிக்கிற? இப்ப விஜயால டிஸ்டர்பன்ஸ் ஆகுற இல்ல, டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு உன்ன விஜய். இப்ப விஜய் ஜெயிக்க விஷயம் அர்த்தம். நீ போற இடத்துலாம் பேசுறான் பாருங்க. இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்களின் மீது அக்கறை இல்லை, இந்த மண்ணின் மீது அக்கறை இல்லை. அது இல்லாத வரைக்கும் இந்த மக்களின் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றை ஆயுதத்தை பயன்படுத்தி தங்கள் தலையெழுத்தை மாத்திக்கிற முடியும். உங்க தொகுதியில, இந்த நாட்டுல, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு யாரு வேலை செய்யறான்னு பாருங்க, அவனை தேர்வு பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நாட்டையும் இந்த மக்களையும் மீண்டும் பல நிலைக்கு மாத்துறதுங்கிறது காணல் நீரா போயிடும். ரெட்ஃபிக்ஸ் பீலிக்ஸ் சார், உங்களுக்கு பர்சனலா நல்ல பழக்கம் இருக்கு. அவர் தற்போது தாவேக்காவில் இணைந்திருப்பதாக எக்ஸ் வலைதளத்துல போட்டிருக்கு. பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஊடக பிரிவு தலைவர் அப்படின்ற மாதிரி. சில மாதங்களுக்கு முன்பே பேச்சுக்கள் வந்தது, தகவல் உண்மைப்பட்டது. ஆனா அவர் நேர்ல சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காரு. சில பிரபலங்கள் விஜயை சந்திச்சு போட்டோ எடுத்து தன்னை தாவேக்காவில் இணைச்சுக்கிறார். அரசியல் கட்சியாக இணைவது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் விஜயினுடைய தாவேகா வலிமை பெறுகிறதா? அதாவது அங்க போய் இணையறவங்களுக்கு எல்லாமும் பொறுப்புகள் கொடுக்கப்படுது, அவங்க பணிகளை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, வலிமை பெறுகிறதான்னு நம்ம தனி நபர்கள் இணையதை பற்றி முடிவெடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டீங்க ஃபெலிக்ஸ் சாரை பத்தி கேட்டீங்க. ஃபெலிக்ஸ் சாரை நல்லாவே எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பயணியர், அவர் பயணியர் ஃபார் த யூடியூப் சேனல் ஆல்சோ அவர். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களில் களத்துக்கு போய் ஈவெண்ட்ஸ், கிரவுண்ட் ஈவெண்ட்ஸை கவர் பண்ணுறதுங்கிறதுல, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறதுங்கிறதுல முதல் யூடியூப் சேனல் ரெட்ஃபிக்ஸ் தான். அப்புறம் தான் மற்ற எல்லா சேனலுமே. அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் சந்திக்காத தலைவர்கள் கிடையாது. கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், ராமதாஸ், வைகோ, சீமான், திருமாவளவன், இப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அன்புமணின்னு எல்லா தலைவர்களும் சந்தித்தேன். அவங்கள பற்றி பேசியிருக்கிற, பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் மரியாதைக்குரிய ஃபெலிக்ஸ் சார் அவர்கள். அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாருன்னும் போது கொஞ்சம் எனக்கு ஷாக்கிங், ஆச்சரியமாக தான் எனக்கு இருந்துச்சு முதல்ல. இல்லையே அவர் போயிருக்க மாட்டாருன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். இல்லைங்க போயிருக்காருங்கன்னு ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் நான் அதை பார்த்தேன். இன்னும் அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. அதை கொடுத்துடலாம். ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனா இப்படி போய் தனிநபர்கள் போய் நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு அதாவது இல்ல, நான் ஒரு மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தாவேக்காங்கிற சாயத்தை பூசிக்கிட்டாருன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? அது அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லலைங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் தெரியும். நீங்க சொன்னீங்கல்ல, உங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அவர் தெரியும். அவர் ஜேர்னலிசம் ஒரு ஆக்குபேஷனா அவர் பண்ற ஆள் கிடையாது. அவர் ப்ரொஃபஷனா பண்ற ஆள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவர் தாவேக்கா ஆள் அப்படிங்கிறது ஒரு ஒன் சைடா இருக்கும். இல்ல, அவர் தாவேக்கா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு தத்துவத்தை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு பயணிக்காம இருக்க முடியாது ஒரு தனிநபரால. முதல்ல ஒரு தனி நபரால ஒருத்தன் ஒரு கோட்பாடு இல்லாம இருந்தாங்கிறதே இங்க இல்ல. ஆமா, நடுநிலை ஒண்ணு கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தனா ஒரு கோட்பாடு இல்லாம இயங்க முடியாது, ஓகேவா? ஆனா நீங்க ஒரு பொதுத்தளத்துக்கு வரீங்க, ஒரு டிஸ்கஷன் நடத்துனீங்கன்னும் போது மேக்சிமம் நீங்க அதுக்கான தேவையானதை மட்டும் வச்சுட்டு போயிடணும். அங்க போய் வேண்டுமென்றே நீங்க உங்களுடைய கோட்பாட்டு தத்துவ ஒளிமையை காமிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படி காமிக்கிறோம் நான் முட்டாள தான் நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர் போய் நீங்க கேட்டீங்க ஏன் ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா, அவர் ஜெர்னலிசம் ப்ரொஃபஷனா பண்ணுவார். இட்ஸ் நாட் அ பேஷனேட் இல்லை. அவர் ஒரு 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 ஆக்குபேஷன் கிடையாது. எத்திக்ஸோட அவர் ஒரு ஆக்குபேஷன் இல்லைங்க, அது ஒரு வேலை இல்லைங்க, அது ஒரு தொழில். காலைல எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. நான்லாம் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான ஷூட் இருந்தா போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். எனக்கும் அவருக்குமே அந்த மாதிரி நான் பார்ப்போம், இப்படிதான் பண்ணணும், இப்படி ஒர்க் பண்ணணும், இப்படி சின்சியரா இருக்கணும்னா நான் அவரை பார்த்தெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அப்படி எனக்கு ரொம்ப டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிட்டாரு, என்ன நடந்துச்சு அப்படி தெரியலையே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தேன். அவ்வளவுதான், மற்றபடி வேற எதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துருவோம், ஃபெலிக்ஸ் சாரை விட்டுருவோம். இப்படி தனி நபர்கள் போய் சேர்றாங்க. இப்போ சத்யகுமார் ஒரு அட்வொகேட் இருக்காரு, அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த கட்சி ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்த இன்னொரு ஆனந்தன் ஒரு பிஜேபியில கொஞ்சம் சப்போர்ட்டிவா வலதுசாரி ஆதரவாளராகவே இருந்தாரு. புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சு என்கிட்ட பேட்டி கொடுத்தாருங்க. அவரு என்கிட்ட பேசியிருக்காருங்க. ஆதரவு இருக்கும்போது புதிய கல்விகளை ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு. அவர் இப்ப எஸ்ஐஆரே என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு தெரியல. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அவர் மோடி அவர்களுடைய ஒரு அனுதாபியாகவே திகழ்ந்தாரு. இவர் மோடியை கடுமையாக எதிர்க்கிறாரு. எப்படி ஜாயின் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புகலிடம் தேவைங்க. நான் யாரையுமே தப்பு சொல்லலை எல்லாருக்கும். ஆனா நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, வலிமை பெறுகிறதான்னு, அது நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இப்ப ஃபெலிக்ஸ் சார் போய் ஜாயின் பண்ணிருக்கிறாருன்னா இஸ் அ ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட்.
போய் ஜாயின் பண்றாரு. கட்சி வலிமை அப்படிங்கிறது அதன் மூலமாக எப்படி ஆகும்? எல்லா சேட்டலைட் டிபேட்ஸ்லயுமே ஃபெலிக்ஸ் சார் சமீப காலத்துல நீங்களுமே பார்த்தேன். தாவேகா சார்பா பேசக்கூடியவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் இருக்கு. ஃபெலிக்ஸ் சார் வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படிங்கிறதும் பொதுவா டிபேட்ல ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டுவாங்க. ஃபெலிக்ஸ் சார் தன்னோட ஸ்டைல்ல இது நடந்திருக்கு சரியான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எதிர்கருத்து வைக்கிறார். தாவேகா சைட்ல நின்று அதுக்கான பிரச்சனைகளை முன்வைக்கிறார். இப்ப இதெல்லாம் ஒரு பலமா இருக்கும் இல்லையா? இப்ப தாவேகா நோக்கி வைக்கக்கூடிய கேள்விகள் ஒரு நிமிஷம் பதில் கிடைக்குது இல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. ஊடக விவாதங்களை பங்கு பெறுவது பலம் கிடையாது, அது பலவீனமும் கிடையாது. அதை நீங்க வந்து கிரவுண்டுக்கெல்லாம் பொருத்த முடியாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற யாராச்சும் ஒரு கட்சியில இருக்கிற, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, ஒரு காளியம்மாள் இருக்காங்க. காளியம்மாள் நேரது பலமாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஓரளவுக்கு பலம்னு சொல்லுவேன். ஏன்னா காளியம்மாளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்டிகேல இருந்திருந்தாலும் அவங்க என்டிகேல இருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மீனவர்கள் மத்தியில வேலை பார்த்துருக்காங்க. மீனவர்கள் பிரச்சனை ஆகணும்னு அவங்களுக்கு தெரியும், கடல் சார்ந்த பிரச்சனை என்னன்னு தெரியும், மீட் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, க்ரௌண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜா இருக்குமா? இருக்கும், ஒத்துக்கிறேன். ஆனா இல்ல ஊடகங்கள்ல பேசுவது என்பது மட்டுமே திமுக அரசால ஃபெலிக்ஸ் சார் நிறைய பிரச்சனைகளை பினான்சியலாவும் எதிர்பார்த்திருக்கேன். அதெல்லாம் அவருக்கான ஒரு இடமா அதுதான் இருக்குன்னு அவர் சூஸ் பண்ண வைக்கப்பட்டதா? நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் கூட ஃபெலிக்ஸ் சாருக்கு. ஓகேங்களா? அவருக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அரசியல், அதெல்லாம் சொல்றாங்க. அது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையா இருச்சா அருள் அப்படி கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்? How can I answer? It's a hypothetical question. அவர் போய் சேர்ந்தது பலம்ங்கிறது எவ்வளவு பெரிய பலம் அருள் உங்களுக்கு தெரியும் இல்ல? இல்லங்க, நீங்க நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன், மறுக்கிறீங்களா நான் தெரியல, புரிஞ்சுக்கிட்டே கேட்கலான்னு தெரியல. ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருந்த, அதாவது அது கட்சியினுடைய வாக்கு வங்கி ரீதியா நான் ஒன்னால பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது வாக்கு வங்கி ரீதியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பலம் அப்படிங்கிறது வெற்றி தோல்வி தீர்மானக்கூடிய வாக்குகள் தான். எப்படி யூஸ் ஆவாரு அல்லது எப்படி பயன்படுது அப்படி கேட்டீங்கன்னா நான் ஒரு பதில் சொல்லுவேன். டிவிகேவோட இன்னைக்கு தமிழ் வெட்டுக்களை போய் ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு பேசு தளமா நெட்ஃபிளிக்ஸை மாற்ற வாய்ப்புகள் உண்டு. இது கூட என் அசம்ஷன் தான். அவங்க மாத்தாம கூட போலாம், கொடுத்துட்டு போலாம். நான் இணைஞ்சிருக்கேன் நெட்ஃபிளிக்ஸ்லாம் இதுல இல்லங்க சொல்லலாம் அவரு செஞ்சுட்டாரு. ஆமா, ஏன்னா இது இப்ப வரைக்கும் நான் அவர்கிட்ட இதுக்கு பேச கூட இல்லை. எனக்கு இது இன்னும் இதை பார்த்துட்டு கூட ரெண்டு ஃபோன் பண்ணலாம், நான் அதுல பேசி வச்சிருக்கோம், கேட்கலாம், தெரியாது எனக்கு. இப்ப இருக்கு அவர்கிட்ட பேசல, தொடர்பு இல்லைக்கு அவரு வெளியே இருக்கிறாரு, உங்களுடைய அப்ரோச் பண்ண முடியல. என்னால அனுமானத்தின் பேர்ல தான், அனுமான அடிப்படையில சொல்றேன். அந்த தளத்தை வேணா டிவிக்கே பயன்படுத்தலாம், அதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி இப்படிலாம் போய் சேர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு காலைல முகில்னு ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கிறாரு. இந்த முகில்ன்றவர் யாரு? விசிகால இருந்தாரு, நாம் தமிழர்ல இருந்தாரு, அப்புறம் யூடியூப் சேனல்ல பேசுவாரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த முகில வந்து கலாச்சி சில திமுக ஆதரவாளர்கள் போட்டிருக்கிறாங்க, ஏய் முகில் வீரப்பனார் போயிட்டாடுறான்னு. இதே முகில சாட்டை துரைமுருகன் கன்னத்திலே அரைஞ்சாரு, அல்லது இவர் அடைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சில காணொலிகள் பகிரப்பட்டுச்சு. யார் அடைஞ்சாங்கன்னு இறுதி வரைக்கும் எதுவுமே பெருசா வெளியில வரல. அப்போ அந்த முகில்கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்து போட்டு இவங்க போட்டாங்க, சாட்டை துரைமுருகனை ஓட விரட்டிய முகில் அப்படின்லாம் போட்டாங்க. அப்பெல்லாம் ஃபயர் விட்டாங்க. என்னடா இவ்வளவு கொண்டாடுறாங்க இவங்கன்னு பார்த்தேன். இன்னைக்கு திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க சொல்லுங்க? தாவேகால போய் சேர்ந்துரு, திமுக வந்து சேரல. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி நபர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிஜிட்டல் மீடியாவில். இதனால ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய ஹோப்பா விஜய் இருக்கிறாருங்க. நம்ம போய் அதை தவறு சரின்னு சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கையே விஜய் இருக்கிறாரு. அவங்க என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நிறைய தமிழ் நேஷனலிஸ்ட் எல்லாம் வந்து அவர் ஆதரிச்சிருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு போய் விஜய் கூட போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து தமிழ் தேசியத்தினோட குறியீட விஜய பாக்குறாரா எனக்கு தெரியல, அப்ப நம்புறாரா நமக்கு தெரியல. அவங்க நம்பிக்கை. ஆனா அதனால தாவேகா பலமாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. அது போக தான் தெரியும். மிக்க நன்றி அருள்மொழி வர்மன். நன்றி. கேள்விகள், பல கருத்துக்கள், ஆழ்ந்த உண்மைகள் புரிந்த உங்களுடைய பார்வைகளை பதிலாக நன்றி. மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.